வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் குறிப்பாக ஒரு முக்கிய விடயம் தொடர்பில் தான் உரையாட இருக்கிறோம். அண்மையாக சில நாட்களாக ரீச்சா உணவு திருவிழா தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது அமைய இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் அறிந்திருப்பீர்கள், 5500 கோடி சொத்து மதிப்புகளை கொண்டவர் கந்தையா பாஸ்கரன். 5500 கோடி சொத்து மதிப்புகளை கொண்ட பாஸ்கரன் 60 கோடி கடனை இலங்கை வங்கிகளிடமிருந்து பெற்றிருக்கிறார். 50-60 கோடி கடனை பெற்றிருக்கின்றார். இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற நாடு. அந்த நாடு எதிர்பார்க்குது என்ற முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை கொண்டு வந்து இங்கு முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதன் மூலமாகத்தான் நாட்டை இந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் கொண்டு போகலாம். ஆனால் கந்தையா பாஸ்கரன் போன்றவர்கள் 5500 கோடி சொத்து மதிப்புள்ளவர் 50 கோடி 60 கோடி நிதியை இலங்கை வங்கிகளிடமிருந்து வாங்கியிருக்கிறார். அதுக்கு அவர் தன்னுடைய ரீச்சா உணவகத்தினுடைய நிலத்தை அடைமானம் வைக்க சென்ற பொழுது அந்த அடைமானம் ஏற்றுக்கொள்ளப்படையில்லை. அதுக்கு காரணம் என்னென்றால் அதனுடைய உறுதித்தன்மை தொடர்பில் கேள்விகள் இருக்கிறதால வங்கி அந்த உறுதிகளை ஏற்க மறுத்துடுது. ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அந்த காணிகளை தான் கைப்பற்ற முடியாது. என்ன காணியுடைய உண்மையான சொந்தக்காரர்கள் வந்து காணியை கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று வங்கி நினைக்குது. அதனால் அவர்கள் வந்து அவருடைய சொந்த வீடு தான் இதுக்கான அடைமானமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டை வச்சு தான் அவர் வாங்கியிருக்கிறார். அதுக்கு வெவ்வேறு அரசியல் பொருளாதார காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. நாளைக்கு அரசியலுக்கு குதிக்கின்ற பொழுது கந்தையா பாஸ்கரன் போன்றவர்கள் கணக்கு காட்டுவதற்காக அதை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் அண்மையில் பல்வேறு சொத்துக்களையும் குவித்திருந்தார். ஆனால் அவர் தனக்கு கடன் இருக்கிறதையும் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்த விடயங்கள் சில ஒரு ஆண்டுகளுக்கு முதல் வெளியாகி இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த பின்னணியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அண்மையில் சிவஞானம் அவர்கள், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சிவஞானம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தால், பணத்தையும் செல்வத்தையும் வைத்திருப்பவர்கள் மாகாண சபையில் போட்டியிடலாம் என்று சொன்னால் அப்படி ஒரு மாகாண சபை அவர்கள்லாம் வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள் என்றால் அப்படி ஒரு மாகாண சபை தேவையில்லை என்ற அடிப்படையிலேயும் சிவஞானம் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அது மிக முக்கியமானது என்றால், பொருளாதார பலத்தை வச்சுக்கொண்டு சமூக வலைத்தளங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு ஒரு சமூக வலைத்தளங்களை ஊடகங்களை வச்சுக்கொண்டு மக்களை ஆட்டி படைக்கலாம் என்று நினைக்கிற ஒரு தன்மை ஒன்று அண்மை காலமாக இருக்கின்றது. அதில் விஜயினுடைய வெற்றியில் அது குறிப்பிடத்தக்க பாத்திரத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அது இந்த கொப்பி கேட்டொன்றை இங்கே செய்கிறதுக்கு இப்போ விஜயினுடைய அந்த பாத்திரம் அங்கே தமிழகத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயமாக மாறி இருக்கு. என்ன கடந்த காலங்களில் நடந்த ஊழல் அதுகளை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் விஜய் அவர்கள் இறங்கியிருக்கிறார். அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்றதை நாங்கள் இன்னும் சில மாதங்கள் ஆண்டுகள் சென்ற பிறகுதான் அதை அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்றால் விஜய் அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகள் எதுவும் அண்மை காலத்தில் நிறைவேற்றப்படாதென்றது மிக தெளிவாக தெரிய வந்திருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தின்படி. ஆனாலும் ஊழல் மோசடிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா கந்தையா பாஸ்கரனுடைய விடயத்தில் இந்த பெண்களுக்கு எதிரான விடயங்களில் வந்து மிக தரம் குறைந்த மட்டத்துக்கு கீழிறங்கி இருக்கிறார் கந்தையா பாஸ்கரன். குறிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் வைத்த குற்றச்சாட்டு, அவர் ஒரு பெண்ணாக இருந்து குற்றச்சாட்டை வச்சுட்டார் என்றதுக்காக அவரை பற்றி பெருந்தொகையான ஏஐ மூலமாக எடிட் செய்யப்பட்ட காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் கந்தையா பாஸ்கரன் குழுவினரால் வெளியிடப்பட்டு வருகிறது. அதே போல் ஒரு வயதானவர் இந்த காசு இது ஒரு பிச்சை காசு 5 பவுன்கள் என்றது பிச்சை காசு என்று சொன்ன விஷயமும் மிக மோசமாக பெறப்படும். அதாவது தனக்கு எதிராக தனது நிறுவனத்துக்கு எதிராக குற்றஞ்சாட்டுபவர்களை மிக பணபலம் கொண்ட 5000 கோடி சொத்துக்களை கொண்ட பாஸ்கரன் மாதாந்த சம்பளத்தில் தங்கி இருக்கிறவர்களை மிக மோசமாக குறிவைத்து தாக்குகிறார். இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் அல்ல. என்றால் அவர்கள் கையறு நிலையில் இருக்கிற ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதிகளை
அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கின்ற பெண், அடுத்தது அந்த வயதானவர், இவர்களை ஒட்டி கேவலமான காணொளிகள் கந்தையா பாஸ்கரன் குழுவினரால் மேற்கொள்ளப்படுது. அப்படி என்றால் இப்போ இவர்கள் நாளைக்கு அரசியல் என்று வருகின்ற பொழுதும் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா இதுகளெல்லாம் போய் இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை எல்லாம் பயன்படுத்தி வழக்கு போடுற அளவுக்கு மக்களுக்கு அவ்வளவு தூரம் நேரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இதுகளை பயன்படுத்தி கொண்டு மக்களுடைய பலவீனங்களை நன்கு தெரிஞ்சு கொண்டு மிகச் செல்வம் கோடி கோடியாக கொட்டி இருக்கின்ற பாஸ்கரன் தாக்குதலை நடத்துறது மிக அசிங்கமாக தெரிகிறது. ஏன்னா நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சமநிலையில் உள்ளவரோடு தான் நீங்கள் மோதலை மேற்கொள்ளணுமே ஒழிய மிக கீழ்நிலையில் உள்ள மனிதர்களோடு மோதுறது, அவர்களை இல்லாமல் செய்கிறது, அவர்களை அழிக்க நினைக்கிறது மிக மோசமானது. அப்போ நீங்கள் அரசியல் உங்கள்கிட்ட பணபலம் இருக்கைக்குள்ளேயே நீங்கள் இவ்வளவு அட்டகாசமாக வந்தால், இவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்தால், உங்கள் கைகளில் அதிகாரமும் தரப்படுற பட்சத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், உங்கள் மீது விமர்சனம் வைக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் மிக ஆபத்தான சூழலை எதிர்நோக்க வரும் என்றதைத்தான் இதெல்லாம் காட்டுது. இன்றைக்கி கந்தையா பாஸ்கரனுக்கு குடைபிடிக்கின்ற வெள்ளி அடிக்கின்ற இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் நாளைக்கு இவர் கையில் அதிகாரமும் செல்வமும் போனால் இவர்களுக்கு என்ன சொல்கிறது, நிலத்தில் நடக்கவே மாட்டார்கள். இவர்கள் அந்த தங்களை உணர்றதுக்கே இவர்களுக்கு இயலாத ஒரு நிலை வரும். அது பெரும்பாலும் இந்த ஃபேட் கேட்ஸ் என்று சொல்லப்படுபவர்களுக்குள்ள பிரச்சனை இவர்களுக்கு சாதாரண மனிதர்களை அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. என்னால் அவர்கள் கந்தையா பாஸ்கரன் சாதாரண மனிதராக மிக கீழ்நிலையில் இருந்து மேலே வந்தவர். ஆனால் அவர் இந்த மேலே வருகின்ற பொழுது, இந்த வியாபாரத்தில் ஒரு வெற்றிகரமான வருகின்ற பொழுது அவர் மிக மோசமான கீழான வேலைகளை எல்லாம் செய்து தான் அவர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். அது அவருக்கும் தெரியும். பெரும்பாலும் செல்வந்தர்களாக வந்த அனைவருமே இவ்வாறான கீழான வேலைகளில் இருந்து தான் கீழான வேலைகளை எல்லாம் செய்து தான் வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பிரித்தானியாவினுடைய ஒரு முக்கியமான பணக்காரர், மிக நம்பர் 1 பணக்காரர் ரிச்சர்ட் பிரான்சன், வேர்ஜின் நிறுவனத்தின் ஓனர். அது கந்தையா பாஸ்கரனுக்கும் தெரியும். அவர் சொல்லுகின்ற வேர்ஜின், அவர்கிட்ட வேர்ஜின் ஏர்லைன்ஸ், வேர்ஜின் மொபைல், வேர்ஜின் பேங்க், வேர்ஜின் ஹோட்டல்ஸ், இப்படி ஒரு தொகையான வியாபாரங்கள் இருக்குது. அவர் இப்போ வேர்ஜின் ஸ்பேஸ் ஒன்றையும் செய்து அதுக்கான முயற்சியையும் எடுத்திருந்தார். அவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார், அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் உழைத்த பணம் எல்லாம் சட்டப்படிதானா உழைத்தீர்கள் என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில், என்னுடைய முதல் மில்லியன் பவுண்ட்ஸ் பற்றி தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் அதுக்கு பிறகு உழைத்ததெல்லாம் நேர்மையாகத்தான் உழைச்சிருக்கிறேன். அப்போ அவர் அந்த முதல் மில்லியன், தன்னுடைய அந்த முதலீட்டை அவர் நேர்மை இல்லாமல் அவர் பல்வேறு வழிகளையும் செய்திருக்கிறார் என்றதை அவரே ஒத்துக்கொள்கிறார். அதே போல தான் பாஸ்கரனாக இருந்தாங்க. இந்த கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர்கள் அந்த முதலாவது தொகை முதலீட்டை, அந்த பெருநிதி திரட்சியை இவர்கள் யாரும் நேர்மையாக சட்டப்படி பணம் செலுத்தி செய்கிறதில்லை. அதுக்கு பின்னால் இருக்கிற கதை மிக மோசமானதாகவும் அருவருப்பானதாகவும் இருக்கும். அதுக்கு பாஸ்கரன் விதிவிலக்கல்ல. இயல்பாக வருவாங்க. இது சும்மா காசுக்கு எங்களோட அரசியல் மாற்ற முடியும். நம்ம தமிழ்நாட்டிலே அந்த காசால கொண்ட 2 கட்சியும் தூக்கி எறிஞ்சு விட்டான். அவன் சரிபோல எனக்கு விஜய் சொல்ல இல்லை, நான் விஜயத்தை சப்போர்ட். அது மாதிரி உடைச்சு விட காசால இப்ப என்ன, காசால இருக்கிறவ, ஊடக செல்வாகி இருக்கிறவ, அது இது அப்படிதான் என்ன அரசியல். அதனால நான் சொல்றேன், இனிமே அப்படிதான் நடக்குமோ எனக்கு தெரியாது. அப்படி என்றா அந்த மாகாணத்துல இது வெறுமனே ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய முகாமையாளரையோ ஒரு வயதானவரையோ கேவலப்படுத்துறது மட்டுமல்ல, ஒரு தமிழ் சமூகத்தினுடைய சாதாரண பொதுமக்களை, அவருடைய நுகர்வோரை கேவலப்படுத்துறது தான். நாளைக்கு நீங்கள் அங்கு ரீச்சாவுக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் அங்கு செல்கின்ற
நுகர்வோர் மீது தான் பழி போடப்படும். அது நீங்கள் ஏதோ செய்தபடியால் தான் அது இந்த இந்த சம்பவம் நடந்தது என்று நீங்கள் நைய புடைக்கப்படுவீர்கள் என்றதைத்தான் ரிச்சா பாஸ்கரன் அண்மை காலமாக வெளிப்படுத்தி வருகிறார். இப்போ அவர் அங்கு வந்த சிலர் கொலை அளவுக்கு கூட சென்றிருக்கிறதாக எல்லாம் குற்றம் சாட்டுகிறார். இது பற்றின வேறு சில நேர்காணல்களும் வர இருக்கின்றன. நாங்கள் குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய முகாமையாளரான அந்த இளம் பெண்ணையும் நாங்கள் நேர்காண முயற்சிக்கின்றோம். அப்படி அவர் வருவார் இருந்தால் நான் நினைக்கிறேன் அது உண்மையை நாங்கள் இன்னும் வெளியில் கொண்டு வரத்துக்கு உதவியாக இருக்கும். பாஸ்கரன் வந்து இந்த பெண்கள் மீதும் சிறுவர்கள் மீதும் வயதானவர்கள் மீது நடத்துகின்ற இந்த மோசமான ஆன்லைன் தாக்குதலை, சைபர் புல்லியிங்கை நிறுத்த வேண்டும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு வடக்கில் வந்து 1,00,000 பேருக்கு 15 பேர் தான் தற்கொலைக்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் வந்து 1,00,000 பேருக்கு 30 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அண்மை காலத்தில் பல பெண்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். உண்மையிலேயே பாஸ்கரன் குழுவினர் செய்கின்ற இந்த ஃபேட் கேட் புல்லியிங் வந்து கிட்டத்தட்ட பெண்களை வந்து அந்த தற்கொலை நிலைக்கு தள்ளிவிடுமோன்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் சமூக வலைத்தளங்களில் தாக்கப்படுகிறார்கள். இது வந்து ஒரு விபரீதமான முடிவுக்கு செல்றதுக்கு முதல் பாஸ்கரன் வந்து தன்னுடைய இந்த சைபர் புல்லியிங்கை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றது எங்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் வைக்கின்றேன். ஏன்னா அந்த அச்சம் கடந்த சில நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடையால் நீங்கள் தவறுகளை வந்து மற்றவர்கள் மீது திசை திருப்பி இதை செய்கிறது வந்து மிக மோசமானது. இந்த ஃபேட் கேட் புல்லியிங் வந்து பணம் படைத்த இந்த ஃபேட் கேட்ஸ்கள் உடைய இந்த திமிர், ஆணவம், பணத்தையும் செல்வத்தையும் வச்சிருக்கிறோம் என்ற இந்த விஷயம் வந்து சாதாரணர்களை எப்படியாவது பயப்படுத்தி தங்களுக்கு அடிமைகளாக, தங்களுடைய ஏவலாளிகளாக, தங்களுக்கு ஜால்ரா போடுறவர்களாக, தாங்கள் இந்த அர்த்தமற்ற விஷயங்களை சொன்னாலும் அதனை ஆமோதிப்பவர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று பாஸ்கரன் நினைக்கிறார். தமிழ் மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எனக்கு இந்த விடுதலை ஆயுத போராட்டம் சம்பந்தமாக பல்வேறு விமர்சனம் இருந்தாலும் இந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்த மக்கள். அவர்கள் ஒரே குடும்பத்தில் 5 பேரை போராளிகளாக கொண்டவர்கள் எல்லாரும் இருக்கணும். அப்போ அவர்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த உங்களுடைய பணத்திமிரை, அதிகாரத்திமிரை நிலைநிறுத்த முற்படுறது மிக ஆபத்தானது. இடங்கள்ல இருந்து பெட்ரோல் செலவழிச்சு வாகனம் பிடிச்சு திருவிழா கண்டு வந்து இடையில திரும்பி போறது வந்து எவ்வளவு வழிகள் தந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். திரும்பவும் உள்ளுக்கு வந்த ஆக்களுக்கு வந்து நெரிசல்கள் ஏற்பட்டு பிள்ளைகள் சப்பாத்து தலைச்சி ஆக்கள், சிறுப தலைச்சி ஆக்கள்னு சொல்லி அம்மா அப்பா சிச்சிராண்டி பெரிய கஷ்டப்பட்டு உள்ள வந்து நீங்கள் இது வேணுமென்று நாங்கள் செய்யல. நாங்கள் மேக்சிமம் சரியான முறையில திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் எதிர்பார்த்த ஆக்களை விட கூடுதலா வந்ததுனால இவ்வளவு சம்பவம் நடந்தது. இது வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்ட விரயங்கள், சிரமங்களுக்கு ரியலி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. இனிமேல் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் ஏற்பாடுகள் செய்யறதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்றோம். இது ஒன்று. 2வது வந்து இன்றைய தினம் உள்ள வந்த ஆக்களுக்கு சாப்பாடு இல்லை அல்லது பிரச்சனை சாப்பிட இல்லைன்னு சொன்ன ஆக்களுக்கு திருப்பி தரலாம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க இந்த வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணி மட்டும் அதுக்கான ஒரு கிரீமை போட்டு அவையில் வந்து அதுக்கான வேலை செஞ்சு வந்திருக்கிறேன். நீங்க கால் பண்ணி உங்களோட ரிசீப்ட் உங்களோட ஒரு சந்திருப்பேன், ஒரு டோக்கன், ஒரு சிலிப்பான சந்திருப்பேன், அதை போட்டு அனுப்பினாலே போதும். அதை வந்து வெரிஃபை பண்ணி போட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். ஆல்ரெடி வந்து 2000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து நாங்களோட காசை எடுத்துக்கலாம். அன்றைக்கு அதுலயே நிறைய பேர் 2 குழம்பி அடிச்சு காசுகளை பறிச்சு 2 ஓகே அதில் எடுத்துக்கொண்டு போய் நம்ம இருந்தாலும் மிச்சாக்கள் வந்து மனச்சாட்சியின் படி நீங்க சாப்பிடல, நீங்க அந்த நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணல நினைக்கிறார்கள். போன் பண்ணி கிளாஸ்ல எடுத்துக்கொள்ளும். ஆனால் 6 மணிக்கு வந்து நீங்கள் 10 மணிக்கு வெளியில போய்க்க வந்து காசை கிளைம் பண்றது. அப்ப நீங்க 4 மணி நேரம் உள்ள என்ன செய்த நீங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்குது. மனச்சாட்சியை மட்டும் நடந்து வந்தீங்கன்னா
நாங்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது வந்து 4 நாளுக்கு பிளான் பண்ணினாங்க. இப்போ அவர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் தாங்கள் திருப்பி கொடுத்தெல்லாம் சொல்லி இருக்கிறார், நல்ல விஷயம். ஆனால் நீங்களும் அதே போல அன்றைக்கு போயிருந்த நுகர்வோர் வந்து நீங்கள் இந்த காசுகளை உங்களுக்கு நீங்கள் அதை என்ஜாய் பண்ண இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அந்த காசை வர வெள்ளிக்கிழமைக்கு முதல் எடுக்கணும்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதை அந்த குறித்த நேரத்துக்குள்ள நீங்கள் எடுக்கிறது தான் நல்ல. நீங்கள் இதுல எல்லாம் என்ன சொல்றது, தன்மரியாதை, சுயமரியாதை, இது ஒரு 3500 ரூபா காசாண்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அது இழப்பு ஏற்பட்டிருந்தால் அதுக்கான இழப்பீட்டை நீங்கள் உங்களோட காசை தான் நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. அவர் உங்களோட காசையே, அவர் 5500 கோடி வச்சிருக்கிறவரே உங்களுடைய 3500 ரூபாய நீங்கள் எல்லாம் யோசிச்சு மனச்சாட்சிப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணாட்டில் கேளுங்கன்னு சொல்றார். நீங்கள் என்ஜாய் பண்ணலைன்னு சொன்னால் உங்களோட காசு நீங்கள் வாங்குறதுல எந்த தயக்கமும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. அதை நீங்கள் அதுக்கான பற்றிச்சிட்டு அவர் சொல்ற மாதிரி உறுதிப்படுத்தி அதை வைக்கலுங்க. அது உங்களுடைய உரிமை. என்ன, நீங்கள் 3500 ரூபா கொடுத்து இருக்கிறீங்க, அதுக்கான அந்த சேவை உங்களுக்கு கிடைக்கல என்னால் அதை செய்கிறது தான் சரி. அவர் உங்களுடைய ஒவ்வொரு 3500 ரூபாயை விட விரும்புகிறார் தனக்கு ஏற்பட்ட செலவுகளை ஈடு செய்யறதுக்கு. அப்ப 5500 கோடி வச்சிருக்கிறவரே உங்களுடைய 3500 ரூபாயை விடுங்கோ என்று மறைமுகமாக சொல்லிக்குள்ள நீங்கள் சில 1000 ரூபாய்களை உழைப்பவர்கள். அந்த 3500 ரூபாயை நீங்கள் சரி போட்டு மண்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது உங்களுக்கு பெரிய காசு. உங்களுடைய ஒரு நாள் உழைப்பு கிட்டத்தட்ட இலங்கையில அடிப்படை சம்பளத்தின்படி பார்த்தால் ஒரு நாள் சம்பளம் 2500 ரூபா. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு நாள் சம்பளத்திற்காக கூடுதலாகவே கொடுத்துருக்கிறீர்கள். இன்னும் மலையகம் போன்ற இடங்கள்ல வந்து ஒரு நாள் சம்பளம் இன்னும் 2500 ரூபாயா வரே இல்லை. அவர்களுக்கு இது கிட்டத்தட்ட 2 நாள் சம்பளமாக கூட இருக்கும். அதனுடைய நீங்கள் எந்தவித மெனக்கிலேசமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால், அந்த சேவையை முழுமையாக பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால், நீங்கள் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நின்றால் கூட நீங்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளாட்டில், உணவுகளை பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடுங்கள். அப்படி முயற்சி செய்து உங்களுக்கு கிடைக்கல என்றால் அது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இவருடைய நேர்காணலுடைய மிகுதி பகுதிக்கு நாங்கள் செல்வோம். தமிழரசு என்ன கேள்விகளை கேட்கின்றார், எவ்வாறு புரட்சி நாயகனாக வெள்ளி அடிக்கிறார்கள் இந்த ஃபேட் கேட்ஸ், சைபர் புல்லியிங் பண்ணுகின்ற சைக்கோபாத்ஸை என்னென்று வெள்ளி அடிக்கிறார்கள் என்றதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். இந்த விடயங்கள் எதிர்காலத்தில் கட்டமைக்கப்பட வேண்டும், அல்லது ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் மக்கள் மத்தியிலே. இது தொடர்பான சரியான வகையில், குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் யுத்தத்துக்கு பின்னர் அந்த மக்களுடைய நிலைமைகள் என்பது இன்று அந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் சில இடங்களுக்கு தங்களுடைய குடும்பமாக சென்று தங்களுடைய மகிழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்களில் ஒரு சிலருடைய இந்த சம்பவங்களை எப்படித்தான் கையாளும். இதில் நீங்கள் கூறுகின்ற அரசு தலையிடவில்லை, அல்லது எந்த ஒரு பாதுகாப்பு தரப்பினரும் தலையிடவில்லை. ஆனால் அங்கு செல்லுகின்ற ஒரு சிறு கூட்டம் தான் இதில் இந்த சம்பவத்தோடு ஈடுபடுகிறார்கள் என்றால் இது தொடர்ச்சியாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு சம்பவம் இடம்பெறுகிறது தொடர்ச்சியாக. இதனை எப்படி கையாள்வது, இதில் எப்படி வெற்றி கொள்வது, உங்களுடைய அனுபவத்தில்? அடுத்த கேள்வி தமிழரசு கேட்கிறார், இந்த சம்பவங்களை எப்படி கையாள்றது என்று. இது இன்னொரு நகைச்சுவையான கேள்வி. ஏனென்றால் பெரும்பாலும் இதை குழப்புறவர்கள் இவர்கள் இந்த தமிழ் தேசியம் சார்ந்தவர்களாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். அங்கே யாரும் புதுசாக வெளியில் வந்து ஒன்றும் குழப்பையில் தமன்னாவுடைய நிகழ்ச்சியை குழப்பினவர்களாகவும் இருந்தாலும் சரி, ஐபிசி பாஸ்கரனுடைய உணவு திருவிழாவை குழப்பினதும் வந்து அவர்களுடைய தவறினால் நிகழ்ந்தது. அவர்கள் வந்து இந்த ஆக்களை ஒழுங்கமைக்கிறதுல ஏற்பட்ட அவர்கள் விட்ட தவறால் நடந்த விஷயங்கள் தான் இது. இதை வந்து அங்கே இருக்கிற பிஹெச்ஏ மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் அங்கே பயணித்த பார்வையாளர்கள், நுகர்வோர்கள் எல்லாரும் சொல்லி இருக்கிறோம், வெளிப்படையாக தெரிவிச்சுங்க. அவன் இந்த காணொளிகளும் அதை மிக வெளிப்படையாக காட்டியும் இருக்குது. அப்போ இப்போ வந்து நீங்கள் இதை மடமாற்றுறாங்க, அது உண்டு. அடுத்தது வந்து இவ்வாறான சம்பவங்கள் பல இதுக்கிடையில் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குது? திரிவனுடைய நினைவு இடத்துக்கு வந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தாக்க முற்பட்டிருக்கிறார். அமைச்சரை தாக்க முற்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு செம்மணி புதகுலிக்கு வந்த இளங்குமரன் விரட்டி அடிச்சிருக்கிறார்கள்.
அதுக்கு பிறகு தித்வா புயலில் உணவு கொடுக்க போன இளங்குமரன் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் யார் செய்கிறது? இது எல்லாத்தையும் நீங்கள்லாம் திட்டமிட்டு இதை எல்லாத்தையும் நீங்கள் ஊடகங்களில் பாஸ்கரனுடைய ஊடகங்களில் இதெல்லாம் எப்படி காட்டப்பட்டது? அப்போ இதுகள் தான் வன்முறையை ஒழிய இதுகள் திட்டமிட்டு வன்முறை, அதாவது தமிழ் தேசியம் சார்ந்தவர்களால் ஸ்ரீதரனுடைய சார்ந்தவர்களால் காட்டப்பட்டிருக்கு. இங்கே பல மோசடிகள் நடந்திருக்குது. இதுகளை பற்றி நீங்கள் இன்றைக்காவது கதைச்சிருக்கிறீங்களா? சில கொலைகள் கூட இடம்பெற்றிருக்குது. இதை பற்றி நீங்கள் மௌனமாக இருந்திருக்கிறீங்கள் அல்லது இதை அனுமதிச்சிருக்கிறீங்கள். ஆனால் இதையெல்லாம் அனுமதிச்சு போட்டு உங்களுடைய முதலாளிகளுடைய தவறால், அதாவது ஐபிசியினுடைய முதலாளி ரீச்சாவினுடைய முதலாளி விட்ட தவறாலையும் இந்திரன் என்ற முதலாளி விட்ட தவறாலையும் நடந்த அசம்பாவிதங்களை நீங்கள் மக்களில் பழி போட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த தவறுகளை விடாமல் இருந்தால், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒழுங்காக அமைச்சிருந்தால் இங்கே வராது. இங்கே குழப்பங்களை ஏற்படுத்துபவர்கள் பெரும்பாலும் ஐபிசியை சார்ந்தவர்களாகவும் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களாகவும் இந்த தேசியத்தை இந்த குழப்பங்களை விளைவிக்கிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது நீங்கள் தான் இது எல்லாத்தையும் ஒரு இனவாத கண்ணோட்டத்தோடு பார்க்கறது. இதை நீங்கள் முதல்ல நிறுத்தினாலே வடக்கு கிழக்கில் பல பிரச்சனைகள் இல்லாமல் போகும். வடகிழக்கில் பல அபிவிருத்தி திட்டங்கள் வரும். வடகிழக்கில் இந்திரனும் பாஸ்கரனும் அங்கே அபிவிருத்தி ஒன்றும் செய்யலை. அவர்கள் வழங்குறது சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர் நீங்கள் சேவைகளை வழங்குறீங்களே ஒழிய நீங்கள் அங்கே உற்பத்திகளை மேற்கொள்ளல. அடுத்தது இந்திரன் செய்கிற விஷயம் இப்போ தனியார் மயமாக்குறது, கல்வியை தனியார் மயமாக்குறது அங்கே இருக்கிற அடிப்படை மக்களுக்கு எதிரானது. நாங்கள் ஒரு இலவச கல்வியில் வளர்ந்த நாடு. கண்ணங்கரா என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதோடு சேர்ந்த இடதுசாரிகளும் உருவாக்கினது இலவச கல்வி. அந்த கல்வியால் தான் தமிழ் மக்கள் வன்னியில், முல்லைத்தீவில், வவுனியாவில், கிளிநொச்சியில், மட்டக்களப்பு, திருவோணமலையில், யாழ்ப்பாணத்தை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற ஆக்களும் படித்து பல்கலைக்கழகம் போகக்கூடியதாக இருந்தது. தமிழ் தேசியம் பல்கலைக்கழகத்தை வேண்டாம் என்று திருத்தினது. நீங்கள் இந்த தமிழ் தேசியம் ஐபிசியில் பேசக்கூடியவர்கள் வர்ற இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகமே அமைக்க விடையில்லை. இந்த உண்மைகளை நீங்கள் ஒரு நாளும் சொல்கிறீர்கள். இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்று ஒரு 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 பட்டாளம் இருக்குது. அந்த பட்டாளம் என்ன செய்து பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அனைத்து பேராசிரியர்களுடைய இந்த பாலியல் குற்றச்சாட்டப்பட்ட பேராசிரியர்களுக்கு விளக்கு பிடிக்கிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தான் நீங்கள் உணர்ந்து வச்சு நீங்கள் ஃபிலிம் காட்டி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் அங்கே மக்களோட நிற்கல, அங்கே அபிவிருத்திக்கு ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். ஐபிசி பாஸ்கரனுடைய ஊடகங்களும் இந்திரன் போன்றவர்களும் செய்கிற விஷயம் அங்கே உள்ள மக்களுடைய அடிப்படை கல்வியை பறிக்கிறது. அந்த கல்வியை தனியார் மயப்படுத்துறது. அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு. பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற செல்வந்த நாடுகளில் கூட இல்லாத வசதி அடிப்படையில் இருந்து, அறிவறியில் இருந்து பல்கலைக்கழக பட்டதாரி படிப்பு வரைக்கும் இலங்கை இலவச கல்வியை வச்சிருக்குது. அந்த இலவச கல்வியை இல்லாமல் சீரழித்து தனியார் கல்வியை இந்திரன் என்றவர் கொண்டு வரார். அதுக்கு ஐபிசி ஊதுகுழல் ஊதுது. இந்திரன் தமன்னாவை கொண்டு டான்ஸ் ஆடி இலவச கல்வியை அளிக்கிறதுக்கு முற்படுறார். அதுக்கு நீங்கள் ஐபிசி விளக்கு பிடிக்கிறீங்க. உணவு திருவிழா மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள். மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்த சேவையை விளங்கல. அதுக்கு பிறகு நீங்கள் மக்கள்லேயே பழி போடுறீங்கள். அபிவிருத்திக்கு மிகப்பெரிய தடை நீங்கள் ஒன்றும் அங்கே அபிவிருத்தி செய்ய இல்லை. நீங்கள் உற்பத்திகளை உருவாக்கல, உற்பத்திகளை அதிகரிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தலை, மக்களை உற்பத்தி செய்ய வைக்கல. நீங்கள் அதில் இருந்து லாபம் பெறத்தான் முயற்சிக்கிறீர்கள். ஐபிசி பாஸ்கரனுக்கு 5500 கோடி ரூபாய் வருமானம் இருக்குது, சொத்து மதிப்புகள் இருக்குது. அவர் இங்கே இருந்து உழைச்சி வெளியில் கொண்டு போகிறார் என்று நான் சொல்லல. ஆனால் நீங்கள் ஃபிலிம் காட்டாதீங்க. நீங்கள் அங்கே மக்களுக்கு அபிவிருத்தி செய்திகள், சேவை செய்திகள் என்று ஃபிலிம் காட்டாங்க. நீங்கள் உங்களுடைய அரசியல் நலனுக்காக செய்கிறீங்க. உங்களோட அடுத்த கேள்வியிலே அது வருது. ஐபிசி பாஸ்கரனை அனுரா ஏற்படுத்தின அந்த புரட்சிகர அலைக்கும் விஜய் ஏற்படுத்தின மாற்றத்துக்கும் ஐபிசி பாஸ்கரனை ஒப்புடுவீங்க. ஐபிசி பாஸ்கரன் மேற்கொள்கிற ஐபிசி பாஸ்கரன் சேர்ந்திருக்கிற பெரும்பாலானவர்கள் பாலியல் குற்றவாளிகள், பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள். அது வைரமுத்துவில் இருந்து இலங்கையில இருந்து சென்றவர்கள் வரைக்கும் பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை வச்சுக்கொண்டு தான் ஐபிசி பாஸ்கரன் முதலமைச்சராக போறாரா? இப்ப அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம். சோ அபிவிருத்திக்கு நீங்கள் எந்த வகையிலையும் உதவி செய்யல. நீங்கள் கூறுகின்ற அந்த மாகாண சபை ஒன்று ஒருவேளை அமையப்பெறுமாக இருந்தால், இப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், முன்னாள் அரசியல்வாதி என்று யாராவது ஒருவர் தான் அதனை அலங்கரித்து இந்த விடயங்களை கையாள முடியுமா? அல்லது இந்த மாகாண சபை முதலமைச்சர் அல்லது மாகாண சபை கட்டமைப்பு இந்த அரசியல்வாதிகளை தவிர்த்து யாராவது கையாள்வது ஆரோக்கியம் என்று நினைக்கிறேன். தமிழரசு ஐபிசியில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுற, அதாவது முந்தி இருந்த தமிழ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
பிரதேச சபை உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளை தவிர வேறு யாராவது மாகாண சபைக்கு பொருத்தமாக வாரது நல்லதென்று நினைக்கிறீங்களா? பாஸ்கரன் வாரது நல்லதென்று நினைக்கிறீங்களா? நரேட்டிவை செட் பண்ணுறார் தமிழரசு. இந்த நரேட்டிவ் இப்படி நீங்கள் மிக வெளிப்படையாக ஒரு ஹிடன் அஜெண்டாவோட வாரீங்கள். நீங்கள் ஐபிசியை பாவிச்சு, ரீச்சாவை பாவிச்சு, இந்த உங்களுடைய ஊடறுப்பு, தமிழ்வின், லங்காசிரி எல்லாத்துக்காலையும் நீங்கள் உங்களுடைய முதலாளியை முதலமைச்சர் ஆக்கலாம் என்ற கனவு காண்றீங்கள். மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. இந்த சமூக வலைத்தளங்களில் வார விடயங்களை வச்சுக்கொண்டோ அல்லது நீங்கள் ஐபிசியில் அவுத்து விடுற பொய் மூட்டைகளை வச்சுக்கொண்டோ மக்கள் தீர்மானத்தை எடுக்க மாட்டார்கள். மக்கள் பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருப்பார்கள். இதில் ஐபிசி பாஸ்கரன் ஒரு முதலமைச்சர். ஐபிசி பாஸ்கரன் ஒரு முதலாளி, ஒரு வியாபாரி, ஒரு முதலாளி. அவர்கிட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நேர்மை இல்லை, மக்கள் மீதான கரசனையும் கிடையாது. அவர் மக்கள் மீதான கரசனை இருந்திருந்தால் அவர் தன்னுடைய தவறுகளுக்கே அவர் வருந்துறதா தெரியலை. அவர் மனப்பூர்வமாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கலை. அவர் தன்னுடைய அனைத்து தவறுகளுக்கும் வேறு தமிழ் மக்கள் மீது, தமிழ் மக்களின் ஒரு பகுதியினர் மீது பழி போடுகின்றார். அவ்வாறு பழி போகிற தன்னுடைய நடவடிக்கைக்கு பொறுப்பெடுக்காதவரை எப்படி நாங்கள் ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் உணர்ந்து விடையிலும் பொறுப்பற்ற மனிதர்கள் பொறுப்பான பதவிகளுக்கு வரக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர் ஒரு பாலியல் வன்புணர்வாழ்வனான சுவாமி பிரேமானந்தாவை கும்புற இந்த மனிதர். அவருடைய காலத்தில் மோசடியும் ஊழலும் தான் நிறைந்திருந்தது. பாஸ்கரன் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் அதெல்லாம் செய்தார் என்று இல்லை. அவர் தன்னுடைய வியாபார நிறுவனத்திலேயே பொறுப்பாக நடந்து கொள்ளல, அந்த பொறுப்பு எடுக்கல. அவரை நம்பி நீங்கள் அவரை ஒரு புரட்சியாளனாக இப்போ காட்டவழிக்கிறீர்கள். இதையெல்லாம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தமிழ் மக்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. தமிழ் மக்கள் இப்போ மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்கள். அதுக்காக ஏற்கனவே தமிழ் மக்கள் சிங்கள தலைவர்கள் பலர் செய்த ஊழலுக்கு மாற்றீடாக தமிழ் தலைவர்களுடைய ஊழலை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இல்லை. நீங்கள் இப்போ என்ன செய்தீங்கள் என்றால், தமிழ் அரசியல்வாதிகளை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வரோம். தமிழ் அரசியல்வாதிகளுடைய பல்வேறு பலவீனங்களையும் சொல்லி வரோம். நீங்கள் இன்றைக்கு இந்த ஊழல்வாதிகளை விமர்சிச்சிருக்கிறீர்கள். இன்றைக்கு கேட்குறீங்கள், அரசும் அதில் கேட்குறார், ஊழல்வாதிகளை வெளியேற்றணும் என்று. ஐபிசி இன்றைக்கு ஊழல்வாதிகளை வெளியேற்ற ஐபிசி ஏன் கேட்கல? கிளிநொச்சியில் இத்தனை மதுக்கடை இருக்குது. இலங்கையிலேயே மக்களுடைய சனத்தொகைக்கு அதீதமாக மதுக்கடைகளை கொண்ட பிரதேசம் கிளிநொச்சி. ஏன் ஐபிசி கேட்கல? ஏன் ஐபிசி இந்த ஊழல் கிளிநொச்சியில் இடம்பெறுகின்ற மண் ஊழல்களை எல்லாம் கேட்கல, தட்டி கேட்கல? ஏன் மண் ஊழல்கள் யாழ்ப்பாணத்திலேயும் நடைபெறுது, அதுகளை எல்லாமே ஐபிசி தட்டி கேட்கல? தமிழ் தேசியத்தின் பேரால் ஐபிசி போன்ற ஊடகங்கள் அங்கு நடக்கக்கூடிய அனைத்து ஊழல் மோசடிகளையும் ஒன்று மூடி மறைக்குது அல்லது அதுக்கு துணியாக இருக்குது. அது இந்திரனை நீங்களே அம்பலப்படுத்தலை. இந்திரன் இலவச கல்விக்கு ஆப்பு வைக்கிறார் இலங்கையில். அதை ஏன் நீங்கள் அம்பலப்படுத்தலை? அடுத்து இந்த பணம், இந்த முதலீடுகள் எல்லாம் இந்திரனுடைய பாஸ்கரனுடைய முதலீடுகளுக்கு பின்னால் விடுதலை புலிகளுடைய நிதி இருக்குதுன்றது ஒரு பாரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதை மக்களால் நிரூபிக்க இயலாது, அதை யாராலையும் நிரூபிக்க இயலாது. இந்த விஷயங்களில் மற்றது நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு என்ன உதவிகளை செய்ய நீங்கள் அந்த விடுதலை புலிகளையும் போராட்டத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு அரசியல் முதலீடு ஆக்குறீங்களே ஒழிய நீங்கள் இதில் வச்சு உழைக்கிறீங்கள் என்ற குற்றச்சாட்டு நான் வைக்க விரும்பலை. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான தேவை இல்லை. யாழ்ப்பாணத்தில் உழைச்சி நீங்கள் கலனில் வாழணுமென்ற தேவை உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு பல பரம்பரைக்கு தேவையான சொத்துக்களை புலிகளோ அல்லது நீங்களோ உழைச்சி உருவாக்கி இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தேவை அதை எல்லாத்தையும் அரசியல் முதலீடு ஆக்குறது. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதிகாரத்தை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுக்க பார்க்குறீங்க. இது ஒரு மிக ஆபத்தானது. வியாபார முதலைகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கிறது மிக ஆபத்தானது. இது இங்கே தமிழ் சிங்களம் அல்ல பிரச்சனை. இங்கே இருக்கிற பிரச்சனை, இப்போ தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவர்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பான பிரச்சனை, அவர்கள் தங்களை முன்னேற்றதுக்கான தொடர்பான, தமிழர்களுடைய அபிவிருத்தி தொடர்பான பிரச்சனை. இந்திரனையும் பாஸ்கரனையும் கொண்டு வச்சா என்ன நடக்கும்? நாங்கள் பணம் இலவச கல்வியை நாங்கள் இழக்க வேண்டி வரும். எல்லாம் இப்போ கல்வி தனியார் மயப்படுத்தணும் என்று நிற்பினோம்.
அதுக்கு பிறகு தன்னுடைய வியாபார நிறுவனத்துக்குள்ளே சாப்பாடோ தண்ணியோ கொண்டு போகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு எந்த உதவியும் கிடைக்க போகிறதில்லை. அவர்களுடைய எண்ணம் முழுக்க உயர்மட்டத்தில் உள்ள மக்களை முன்னேற்றது மட்டும்தான். அப்போ ஒடுக்கப்பட்ட பொருளாதார ரீதியாக கீழ்நிலையில் உள்ள மக்களுடைய எதிர்காலம் என்ன? அதை பற்றி என்றைக்கு நீங்கள் கதைச்சிருக்கிறீங்க? உண்மையிலேயே கீழ்நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் என்றைக்கு கதைச்சிருக்கீங்க? ஒரு நாளும் கதைக்கிறீங்களே. அப்போ நீங்கள் வாரது நீங்கள் ஆபத்தானது. இது உண்மையிலேயே தமிழ் தரப்பில் இந்த முற்போக்கான சக்திகள், இடதுசாரி சக்திகள் இதில் மிக அவதானமாக இருக்க வேணும். இது தமிழ் சிங்களவர்களுக்கான பிரச்சனை அல்ல. இது ஒரு வர்க்க முரண்பாடு. அவர்கள் வேறு வர்க்கம். அவர்கள் உழைத்து ஏப்பமிடுற வர்க்கம். அடுத்தது அன்றாடங்காட்சியல், வாழ்வுக்காக போராடுகிற மக்கள். அது சிங்கள மக்களாக இருந்தாங்க, தமிழ் மக்களாக இருந்தாங்க. இதுக்கிடையில் தான் இந்த முரண்பாடு இப்போ இருக்குது. இப்போ இங்கே வடக்கு கிழக்கிலேயோ அல்லது இலங்கையிலேயோ இன முரண்பாடுகள் முக்கியமானது அல்ல. முதல்ல நாங்கள் இந்த வர்க்க முரண்பாடுகளுக்கு தீர்வு காணணும். அடிப்படை மக்கள், அது சிங்கள மக்களாக இருந்தாங்க, தமிழ் மக்களாக இருந்தாங்க, முஸ்லீம் மக்களாக இருந்தாங்க, மலைய மக்களாக இருந்தாங்க, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேணும். அவர்களுடைய பொருளாதார கல்வி உறுதிப்படுத்தப்பட வேணும். அதுக்கு என்னவோ அதைத்தான் செய்யணும். தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தின் பேரில் அது முழுக்க போலி தேசியமாக தான் போயிருக்குது. இந்த தமிழ் தேசியமும் போலி தேசியமும் எல்லா அயோக்கியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பரணாக இந்த ஐபிசி பாஸ்கரனுடைய ஊடகங்கள் செயற்படுகிறது. அவர்களை காப்பாற்றுறதும் இந்த பண முதலைகளை காப்பாற்றுறதும் தான் ஐபிசியினுடைய, இந்திரன் போன்றவர்களை காப்பாற்றுறது தான் ஐபிசியினுடைய ஊடகத்துடைய வேலையாக இருக்குது. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது ஒரு படி மேலே போய் இவரை புரட்சியாளனாக மாற்றினோம். அதையும் கேளுங்க. என்னை பொறுத்தவரையில் இப்போது நீங்கள் தமிழகத்தில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தை இங்க பார்க்கலாம். இரண்டாவது தென்னிலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம். இந்த ரெண்டையும் நான் சும்மா ஒரு உதாரணமா சொல்றேன். தமிழகத்துல ஏன் ஆட்சியை மாற்றினார்கள்? ஊழல். ஒரு சமுதாயம் முதலில் திருந்த வேண்டும் என்று சொன்னால் ஊழலில் ஒழிக்கப்பட வேண்டும். இரண்டாவது தென்னிலங்கையிலே ஆட்சியை மாற்றினார்கள். ஒவ்வொரு அரசு இப்போது இந்த ஊழல் வழக்குகள், முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகங்களுக்காகத்தான் கைதுகள் எல்லாம் இடம்பெறுது. அதே ஒரு கான்செப்ட் தான் வடக்கில் இப்ப நான் பார்க்கிறேன். வடக்கு கிழக்கை பொறுத்தவரை ஊழலுக்கு எதிராக ஊழலை வெளியில் கொண்டு ஊழலுக்கு எதிராக முதலில் ஊழல் ஒழிக்கப்பட்டால், லஞ்சம் அதுகள் ஒழிக்கப்பட்டால் தான் அதற்கு பிறகு நிர்வாகம் சரியாகும். அதை ஒழிக்காமல் அதை வைத்துக் கொண்டு எந்த விதத்திலும் நாங்கள் நிர்வாகத்தையும் ஒரு திறமையான ஆட்சியையும் கட்டியமைக்க முடியாது. அதனால குமரபிச நாயக்காவின் அரசின் வெற்றிக்கும் காரணம் அதுதான். விஜயின் வெற்றிக்கு காரணமும் அதுதான். இன்று அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த எதிர்கட்சிகள் மேலும் மேலும் பலவீனப்பட்டு கொண்டு போவதற்குரிய காரணமும் அதுதான். இப்ப வடக்கு கிழக்கில் நான் பார்க்கிறது என்று சொன்னால், இந்த ஊழலை எதிர்த்து ஊழலை இல்லாது செய்யக்கூடிய முதலில் ஆட்சியை அமைக்க வேண்டும். ஊழலை இல்லாது செய்து அதன் பிறகுதான் நாங்கள் எங்கள் பாதுகாப்பையோ அல்லது அரசியல் உறுதித்தன்மையோ நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பார்த்தோம்னால் இந்த ஆட்சி மாற்றம், இந்த ஊழல்கள் ஒழிக்கப்படணும் என்றது நிச்சயமாக. அதாவது அரசு மிக வெளிப்படையாகவும் அதில் தன் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இலங்கையில் ஜேவிபியினுடைய வெற்றிக்கு பின்னுக்கு ஊழல் ஒழிப்பு தான் முக்கியமாக இருந்திருக்குது. அதை அவர்கள் சரியாக செய்கிறார்கள் என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதால் தான் அனுரா இன்றைக்கும் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறார். எதிர்க்கட்சிகள் பலமிழந்திருக்கின்றன என்று. ஆனால் தமிழ் பகுதியிலையும் அந்த ஊழல் இருக்கின்றதை அவர் சுட்டி காட்டுறார். ஏன் அவர்கள் இன்னும் இலங்கை அரசு வடக்கு கிழக்கில் இந்த ஊழல்வாதிகளை பிடிக்கிறதுக்கோ கைது செய்கிறதுக்கோ நடவடிக்கை எடுக்கலை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இந்த ஊழல்வாதிகளை ஒழிக்கணும் என்ற விஷயத்தை, இந்த குற்றச்சாட்டை கஜேந்திரவும் மேலும் வச்சுக்கிறார். ஆனால் ஏன் நீங்கள் அதை முன்னெடுக்கலை? ஐபிசி ஒரு மாஸ் மீடியா, தமிழ் தரப்பில் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் மீடியா ஐபிசி இன்றைக்கு இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்குது. கிளிநொச்சியில் மண் கொள்ளை நடக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை நீங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஐபிசி ப்ரொமோட் பண்ணுறது. ஐபிசி 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்குது. கந்தையா பாஸ்கரன் 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறார். ஏன் ஒரு ஊழல்வாதிக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க? ஸ்ரீதரனுடைய மகன் பிரித்தானியாவில் இருந்து கொண்டு இந்த அசைலம் கிளைமுக்கு ஸ்ரீதரன்கிட்ட லெட்டர் வாங்கி எடுத்து கொடுக்குறார். அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் காசு விடுபடுது. இதுகளை நீங்களே அம்பலப்படுத்தல. அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்கள்? எந்த ஒரு மோசடிக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்க. இதையெல்லாம் போதைப் பொருளுக்கு எதிராக நீங்கள் இன்றைக்கு கண்டீங்க. போதைப் பொருள் எல்லாத்தையும் சிங்களவன் தான் கொண்டு விற்கிறான். போலீஸாரும் இராணுவத்தினரும் போதைப் பொருள் விற்கிறீங்கள் என்று சொல்கிறீங்களே ஒழிய அங்கே அந்த போதைப் பொருளுக்கு எதிரான எந்த நடவடிக்கைக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்கள்? ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? தெற்கில் போதைப்பொருளை இல்லாமல் ஒழிக்கிறதுக்காக பல்வேறு நடைகளை, வடக்கு கிழக்குலையும் போதைப்பொருள் பெருமளவுக்குள்ள கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். நீங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறவர்களாக இருந்திருக்கிறீங்க. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலகட்டத்தில் தான் இலங்கை வடக்கு கிழக்கில் வளர்ச்சி ஏற்பட்டது. சீமெந்து தொழிற்சாலை, காங்கேசந்திர சீமெந்து தொழிற்சாலை, பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம், ஓட்டு தொழிற்சாலை, இவ்வாறு பல்வேறு விஷயங்களும் வந்தது. இதையெல்லாம் தமிழ் தேசியம் இன்றைக்கு ஆதரிச்சிருக்கு. நீங்கள் எதையுமே அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாத்தையுமே எதிர்க்கிறதையே முழு நோக்கமாக கொண்டு செயற்பட்டுட்டு இன்றைக்கு இப்போ ப்ரோடக்ட் மோசடிகளையும் ஊழலையும் கண்டுபிடிக்கல. ஏனென்றாலும் தமிழ் மக்களை இந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையக்கூடாதுன்றதுக்காக அரசு இப்படி செய்யுது. தமிழ் மக்களில் 4 பேரை கைது இந்த ஆவா குழு இதை எல்லாத்தையும் கைது செய்கின்ற பொழுது நீங்கள் என்ன நீங்கள் உடனே என்ன விழிக்கிறது? தமிழனை எல்லாம் வெட்டுறான், கொத்துறான், கொள்றான். நீங்கள் இன்றைக்கு வன்முறைகளுக்கு இதுக்கு எதிராக செயற்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்கெங்கே எல்லாம் அரசு தமிழ் மக்களுக்கு சார்பான நடவடிக்கை இருக்குதோ அது எல்லாத்தையும் அரசுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டி விடுறதுக்கு அங்கே உள்ள ஊழல் மோசடியான ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற கட்சிகளை இந்த இனவாதத்தை தூண்டுறதுக்கு வடக்கில் என்ன செய்யலுமோ, வடக்கு கிழக்கில் என்ன செய்யலுமோ அதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க. செய்து போட்டு இன்றைக்கு அழுகிற உங்களோட நீங்கள் விட்ட தவறுக்கு, நீங்கள் நிகழ்ச்சியை ஒழுங்கமைக்காமல் போனபடியால் விட்ட தவறுக்கு நீங்கள் இப்போ திருப்பியும் அரசியல் குற்றஞ்சாட்டுறதும், தமிழ் மக்கள் ஒரு பகுதியினர் அபிவிருத்தியை செய்ய விடையில்லை என்றும் முதல கண்ணீர் வடிக்கிறீங்க. இதையெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போகாது. நீங்கள் முதல்ல கண்ணீர் வடிக்கிறீங்களா, நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களான்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இப்போ புரட்சியின் நாயகனாக மாறின கதையை இப்போ கேட்போம். அதாவது உங்களுடைய கருத்தின்படி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கு. அந்த தயார் இருக்குமாக இருந்தால் நீங்கள் கூறிய போன்ற தமிழகத்தில் விஜய், தென்னிலங்கையில் இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசாநாயக்க, இது போன்ற ஒரு புரட்சி வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெறுது. வடக்கிலும் கிழக்கிலும் உண்மையில் வேண்டும் என்று சொன்னால் முதலில் அங்கிருக்கின்றவர்கள ஊழல்வாதிகளை அகற்றக்கூடிய ஒரு ஆட்சி முறைதான் முதலாவது எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் அங்கு சட்டத்தையோ ஒழுங்கையோ நல்லாட்சியோ கட்டியமைப்பதற்கு முதல் அத்திவாரம் அதாகத்தான். இதுல அரசு அவர்கள் குறிப்பிடுறது போலவும் ஊழலை நிப்பாற்றுறது தான் மிக முக்கியமான கடமையாக இப்போ இருக்குது. வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கில் ஒரு சுமூகமான அரசியல் வரணும் என்று சொன்னால், சமத்துவமான அரசியல் வரணும் என்று சொன்னால் ஊழல்கள் ஒழிக்கப்பட்டு அங்கே இப்போ இருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகள், இன்றைக்கு தமிழ் தேசியமே போலி ஆகி போச்சு. அப்படியே இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் முற்றாக நிராகரிக்கப்பட்டு அங்கே ஒரு புதிய மாற்றம் வரணும். மக்கள் அந்த புதிய மாற்றத்துக்கு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, இந்த தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டார்கள். அதால் தான் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி மக்கள் திரும்பினவை. அது இன்றைக்கும் வடக்கு கிழக்கில் சற்று உறுதியாகத்தான் இருக்குது. இந்த அடிப்படையில் அங்கே அரசு அவர்கள் சுட்டி காட்டினது போல ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் அதுக்கான ஒரு ஆட்சி வடக்கு கிழக்கில் வரணும். இந்த ஊழல் மோசடிகளை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஆட்சி வரணும். இவ்வளவு காலமும் இருந்த அரசியல்வாதிகளாலேயோ அல்லது பாஸ்கரன், கந்தையா, இந்திரன் போன்ற தமிழ் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட பொருளாதார விளிம்பு நிலையில் உள்ள அடிப்படையான தமிழ் மக்களுக்கு எதிரான சக்திகள் அங்கே ஒரு புரட்சியை மேற்கொள்ள இயலாது. அவர்கள் தமிழ் மக்களுக்கு மிக ஆபத்தானவர்கள். அது தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு ஆபத்தானவர்கள். அப்போ இலங்கையில் உள்ள மக்களை புரிஞ்சு கொண்டு, அதில் தமிழ் சிங்களம் என்ற வேறுபாடு எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிறது வர்க்க முரண்பாடு. வசதி உள்ளவனும் வசதி இல்லாதவனும் தான் இப்போ பிரச்சனை பண்ணுறான். வசதி இல்லாதவனுக்கு தான் இப்போ பிரச்சனை. பொருளாதார ரீதியாக நலிந்த மக்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ
நாங்கள் அரசியல் உரிமைகளை அதுக்கு பிறகு நாங்கள் படிப்படியாக எடுத்துக்கொண்டு முன்னுக்கு போகலாம். இப்போ புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் அரசு அதுகளை குறிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கு மாகாண சபை வேண்டாம், அபிவிருத்தி வேண்டாம். நாங்கள் இன்றைக்கு கடைசியாக எங்கே வந்து நிற்கிறோம்? 87ஆம் ஆண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். 37 வருஷத்துக்கு பிறகு அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளோம். 40 வருஷத்துக்கு பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். அன்றைக்கு விடுதலை புலிகள் தான் இந்த ஏனைய கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம். தோழர் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் அடிக்கடி சொல்லி வர மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதில் தான் இது வந்து நிற்கி. இப்போ எங்களுக்கு மாகாண சபை அவசியமான ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு அதிகார பரவலாக ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள, ஐக்கிய இலங்கைக்குள்ள மாகாண சபை அதுக்குள்ள அதிகூடின அதிகாரங்களை பகிர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிற்கிறோம். அதை செய்யக்கூடிய அரசியல் சக்திகள், அதில் அந்த ஊழலுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள். தேசிய மக்கள் சக்தி தான் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் ஊழல்வாதிகளை பிடிச்சு அவர்கள் எந்த பதவி நிலையில் இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களை உள்ளுக்கு போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நீதித்துறை ஓரளவு நியாயமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகளை சொல்கிற அளவுக்கு வந்துட்டுது. அண்மையில் நான் கேள்விப்பட்டேன், திட்டமிட்ட சிறைச்சாலை தாக்குதல்கள், அதோடு நாமல் ராஜபக்சவையும் படுகொலை செய்கிறதுக்கு இந்த சக்திகள் திட்டமிட்டிருக்கின்றன. ஏன் நாமல் ராஜபக்சவை கொலை செய்ய முற்படுகிறார்கள் என்றால், அரசியலில் மிக முக்கியமான ஒருவரை படுகொலை செய்வதன் மூலமாக இந்த அரசியலை திசை திருப்பி அந்த பழியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது போட்டு இங்கே ஆட்சியை கலைக்கிறதுக்கான, சிங்கள மக்களை கிளந்தலை செய்து ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இது திட்டமிடப்பட்டதாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக திட்டமிடப்பட்டதாக தகவல்கள் கசிஞ்சிருக்குது. இந்த அரசாங்கத்தை, இந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிரான அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தென்பகுதியில் இருந்தும் வடபகுதியில் இருந்தும் இந்த ஊழல் மோசடி சக்திகள் மிக தீவிரமாக செயற்படுகின்றன. ஸோ இது தொடர்பில் நாங்கள் அவதானமாக இருக்கணும். இப்போ நாங்கள் அருஸ் அவர்கள் அளிக்கின்ற பதிலை கேட்கலாம். அது ஒரு நியாயமான பதில்களாகத்தான் இருக்கு. அவர்கள் கடந்த காலங்களில் அவர் இந்த தமிழ் தேசியத்துக்காக பேசி விடுதலை புலிகளுடைய இந்த போராட்டம் சம்பந்தமாக கூட அவர்கள் சரியான கணிப்புகளை வெளியிட்டிருக்கேன். இவர்களும் ஏதோ ஒரு வகையில் மே 15ஆம் தேதி வரைக்கும் தமிழீழம் கிடைக்கும் என்று தான் இருந்தவர்கள். இன்றைக்கு சில விஷயங்களை உணர்ந்து அவர் சில கருத்துக்களை வெளியிடுகிறார். ஆனால் அப்படி இருந்தாலும் பாஸ்கரன் போன்ற முதலாளிகள், இந்திரன் போன்ற முதலாளிகளுக்கு சார்பாகத்தான் அவர் கருத்து நிலைகளை கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்து நிலை இந்த வர்க்க உறவுகளை அவர் புரிஞ்சு கொள்கிற மாதிரி அவர் தெரியல. அவரும் ஒரு இனவாத ரீதியில் இந்த பிரச்சனைகளை பார்க்கின்றாரே ஒழிய அதுக்கு பின் இருக்கக்கூடிய வர்க்க உறவுகள் பற்றி அவர் புரிஞ்சு கொள்ளலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நாங்கள் அரசுடைய பதில்களையும் பார்க்கலாம். வடக்கா என்றால் அது கல்வியில் அங்க இருக்குது, இங்க இருக்குது, கதைக்க விட்டால் கதைப்பார்கள். புள்ளி விவரப்படி நீங்கள் யதார்த்தமாக பார்த்தால் நாங்கள் பின்தங்கிய ஒரு மாகாணமாகத்தான் இந்த 2026 கூடி இருக்கிறோம் என்ற ஒரு வெட்கக்கேடான விடயம். அதுக்கு இப்படியான சம்பவங்கள் தான் காரணம். தென்னிலங்கையில் ஊழல்களை விசாரிக்கிறார்கள், பிடிக்கிறார்கள், தண்டனை வழங்குகிறார்கள். வடக்கில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது ஊழல்வாதிகள் பிடிக்கப்பட்டது, தண்டனை கொடுக்கப்பட்டது. வடக்கில் இருப்பவர்கள் எல்லோரும் சுத்தமானவர்கள். என்று சொன்னால் 100% சுத்தமானவர்கள். ஒரு ஊழல் கூட இதுவரையில் யாரும் அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை, யாரும் அதனை கண்டுகொள்வதில்லை. இலங்கையின் மொத்த GDP-ல வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கிட்டத்தட்ட 44% வளம். அதுல கடைசியா இருப்பது இப்ப வடமாகாணம் 4.4%. யோசிச்சு பாருங்கள். வடக்கை என்னென்று சொல்கிறார்கள்? வடக்கில் இருப்பவர்கள் அறிவு சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள். வடக்கில் இருப்பவர்கள் உலகம் எங்கும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் கூட மிகப்பெரிய படங்களே எல்லாம் தயாரிக்கிறார்கள். ஆனால் வடக்கு கொடுக்கின்ற GDP இலங்கையில கிழக்கு கூட அதை விட கூடுதலாக கொடுக்கிறது. ஒரு தேசம் பொருளாதாரத்தால் வளர்ச்சி அடைந்தால் அடுத்தது அது தனது அதிகாரத்தை நோக்கி நகரமற்றது வளமை. அது இந்த ஸ்பெயின்ல கட்டலோனியாவும் அதுதான் பல நாடுகளும். அப்ப அதற்கு முதல் நாங்கள் எங்கள் தேசம் தொடர்பாக சிந்திப்பதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்வதை தடுக்க வேண்டும். முதலீடுகள் மிகவும் ஆபத்தாக இருக்கும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த முதலீடுகளை அவர்கள் வேறு நாடுகளுக்கு தான் திருப்புவார்கள். தமிழகத்துக்கு போகும் அல்லது வேறு கொழும்புக்கு போகும், இடங்களுக்கு தான் திருப்புவார்கள். எங்களுக்கான அதிகாரம் தேவை என்பதை திரும்ப திரும்ப நான் பல தடவை கூறிக்கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால் ஆனால் அதற்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாகாண சபை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் அவர்களும் எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் செய்வதையும் தமிழர்களுக்கு கிடைக்கிற ஒரு அற்ப அதிகாரத்தையும் இல்லாது செய்வதற்கு இங்கு உழைத்து
24 மணி நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல அதை தடுப்பதற்கு வடக்கு கிழக்கில எந்த ஒரு நிகழ்வுகளும் எந்த ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் இடம்பெற்று விடக்கூடாது என்பதில் இலங்கை அரசு உறுதியாகத்தான் இருக்கின்றது, இந்தியாவும் உறுதியாகத்தான் இருக்கின்றது. மீன்வளம் அள்ளப்பட்டு கொண்டு போறதும் அவ்வாறுதான். சீனாவின் அந்த கிழக்கில் அமைக்கப்பட இருந்த ISO ஸ்டாண்டர்ட் லெபோரட்டரியில நிறுத்தி அனுராதா ஜஹம்பத்தை ஆளுநரிலிருந்து தூக்கி செந்தில் தொண்டமானை கொண்டு வந்ததும் அவ்வாறுதான். புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற உதவிகள் ஊடாக எப்படியும் வடக்கோ கிழக்கோ முன்னுக்கு வந்து கூடக்கூடாது என்பதில் திரைமறைவாக இயங்குகிறார்கள். இப்ப அரசுன்ற பதில்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் சில விஷயங்கள்ல தெளிவாக இருந்தாலும் உறவுகளை புரிஞ்சு கொண்டவர் மாதிரி தெரியல. அவரும் ஒரு இனவாத கண்ணோட்டத்தில்தான் இலங்கை இன பிரச்சனையை அணுகின்றார். ஆனால் அவர் இந்த மாகாண சபையை ஏற்றுக்கொள்வதென்ற அவசியத்தை சொல்லுகிறேன். என்ன நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் அபிவிருத்தியை செய்யணும் என்றதையும் வலியுறுத்துகிறேன். முன்னைய காலங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் அபிவிருத்தியின் முக்கியத்துவம். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அதுக்கு வந்திருக்கணும். நாங்கள் என்ன சொல்லி கொண்டு வந்தோமோ அதுக்குத்தான் இன்றைக்கு, அதாவது தோழர் தேவானந்தாவுடைய அரசியலோட எங்களுக்கு அவ்வளோ பெரிய உடன்பாடு இல்லை என்றாலும் விரும்பியோ விரும்பாமல் அவர்கள் சொன்னதைத்தான் இவர்கள் இன்றைக்கு செய்கிறார். அவர்களை துரோகி என்றவர்கள் இன்றைக்கு அவர்கள் சொன்ன அதே பாதையில் தான் பயணிக்கிறார். அது அவர் துரோகியா இல்லை. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது ஐக்கிய இலங்கைக்குள்ள மாகாண சபையை என்ற இந்த தீர்வை பெற்றுக்கொண்டு அதுக்குரிய அதிகாரங்களை படிப்படியாக அதிகரித்து கொண்டு போய் தமிழ் மக்களை கல்வி பொருளாதார ரீதியாக வளர்த்தெடுத்து எங்களுடைய அரசியல் உரிமைகளை நாங்கள் விஸ்தரித்து கொண்டு போகணும். இதுதான் நடைமுறை சாத்தியமான தீர்வு. ஆனபடியால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்கிற இந்த கதையாடல்கள், இந்த போலீஸோட போய் நின்று கண்டுபிடிக்கிற இந்த குதர்க்கங்கள் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு அரசியல் என்ற பெயரில் இவர்கள் செய்கிற இந்த குதர்க்கங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்ற அந்த கால பகுதியிலேயே தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதில் குறிப்பாக இந்த மாகாண தேர்தலை நடத்தி அதை மேற்கொள்ளும். அடுத்தது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு கிழக்கிலையும் கிளீனிங் ப்ராஜெக்டை துவங்கியாக வேணும். குறிப்பாக வடக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலியல் சம்பந்தமான மோசமான செயல்கள் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா இந்த பாலியல் செக்ஸ் ஃபார் கிரேட், செக்ஸ் ஃபார் டெமோ போன்ற இந்த செக்ஸ் ஃபார் ஒர்க், செக்ஸ் ஃபார் ரீக்ரூட்மெண்ட் இதெல்லாம் பல்கலைக்கழகத்துக்குள்ள மிக மலிஞ்ச குடும்பமாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறார்கள். இதனால் அது ஒரு குடும்ப சிக்கலாகவே போயிருக்குது. அப்போ அதனுடைய அரசாங்கம் இதுகளில் இருந்தெல்லாம் பல்கலைக்கழகத்தை துப்புரவு செய்யணும். அதே மாதிரி வடக்கு கிழக்கில் இருக்கிற நிர்வாகங்கள், அரசியல் கட்டமைப்புகள், இந்த மண் கொள்ளைகள், கனியவள கொள்ளைகள் இது எல்லாத்தையும் அரசு ஒரு முற்றுப்புள்ளி எடுக்கணும். இதுக்கான விடயங்களை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கான குரல்களை எழுப்பணும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த நிலைமையிலே ஒரு மாற்றம் தமிழ் மக்கள் ஏற்கனவே மாற ஆரம்பிச்சிருக்கிறார்கள். மாநசபை தேர்தல் நடக்கின்ற பட்சத்தில் அந்த மாற்றத்தை உறுதிப்படுத்தணும். ஊழலற்ற ஒரு அரசு வடக்கு கிழக்கில் உருவாகணும். அதன் மூலம் மட்டும்தான் இது சாத்தியம். ஒரு நீண்ட உரையாடலாக போய்விட்டது. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை செலவழித்து இதனை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.